வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ட்ரெய்லர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கே, என்னமோ புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க போல இருக்குன்னு தெரியாதனமாக லைட்டாக எதிர்பார்த்துட்டேன். என் தப்பு தான். ராஜா சாப் ட்ரெய்லர் வந்து உங்களுக்குலாம் எப்படி இருந்துச்சோ தெரியல, எனக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யமாக தெரிஞ்சுது. பேன் இண்டியா பந்தயம் அடிக்க போகுதுங்கிற மாதிரிலாம் நான் விராசமாக கமெண்ட்லாம் போட்டு வச்சுருந்தேன். பிரபாஸை வச்சு ஏன்னா திரும்ப ஆக்ஷன் படமாக யோசிக்காமல் ஒரு ஃபேண்டசி ஹாரர் காமெடியெல்லாம் யோசிச்சிருக்காங்களே, ஸோ குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி மாதிரி வருன்ற மாதிரி தான் நினச்சேன். ஆனால் இந்த படம் வந்து 3 வருஷமாக ப்ரொடக்ஷனில் இருக்கிறது, அப்புறம் இதில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுங்கிறதெல்லாம் அப்புறமா தெரிய வந்தது. ஸ்டில் ஏதாவது கொஞ்சம் அப்படியே தேர்த்தி வச்சுருப்பாங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை. வேறு என்ன பண்ணுறது, என்னோட தப்பு தான், என்ன செய்ய. ஸோ இந்த ராஜா சாப் தந்த அனுபவங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இன்னும் கூட கொஞ்சம் விளக்கி சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பராகவும் ஜாயின் பண்ணலாம். ராஜா சாப் தன்னோட பாட்டியோட வாழ்ந்துட்டு வராரு. பிரபாஸ் பாட்டிக்கு அல்சைமஸ் இருக்கு. தன்னுடைய ஹஸ்பண்ட் குரியச்சன் நினப்பாவே, இது கனகராஜு நினப்பாவே அந்த பாட்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவர் எங்கே போனார் என்ன ஆனார்லாம் யாருக்கும் தெரியாது. பிரபாஸ் தன்னுடைய பாட்டிக்காக தாத்தாவை தேடிக்கிட்டே இருக்காரு. அந்த தாத்தா வந்து ஹைதராபாத்தில் இருக்காருன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி அங்கே போகிறாரு. இவர் கூடவே மாளவிகா மோகனனும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. இவங்களுடைய தேடல் வந்து இவங்க ஒரு பழைய பாழடைஞ்ச பூத் பங்களாவுக்குள்ளே கூட்டிகிட்டு போகுது. அது பிரபாஸோடைய தாத்தா வாழ்ந்த ஒரு இடம் தான், அவருடைய பங்களா தான் அது. ஆனால் அவர் நல்லவர் கிடையாது. அவர் வந்து பிளாக் மேஜிக்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள். பணத்துக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஆக்சுவலாக பணத்துக்காக தான் அவர் பிரபாஸோடைய பாட்டியை சின்ன வயசில் வசியப்படுத்தி கல்யாணம்லாம் பண்ணிக்கிட்டாருங்கிற மாதிரி எல்லாமே தெரிய வருது. இப்படிப்பட்ட வில்லத்தனமான தாத்தாவுடைய அந்த பழைய பங்களா வந்து ஒரு ட்ராப் மாதிரி, உள்ள நுழைஞ்சா வெளியில் போக முடியாது. ஸோ பிரபாஸும் மற்றவங்களும் எப்படி அங்கேருந்து வெளியில் வந்தாங்க, அந்த தாத்தா அப்படி என்ன தான் பண்ணுறாரு, இந்த பாட்டி என்ன ஆனாங்க, இதெல்லாம் தான் இந்த ராஜா சாப். பிரபாஸ் ஃபுல் ஃபன் பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெரியுது. கமர்ஷியல் படம் தான், பட் அவருக்கான அந்த வழக்கமான சண்டை சச்சரவுகள்லாம் இந்த படத்தில் ரொம்ப கம்மி. அவர் ட்ரை பண்ணுற காமெடி எல்லாமே ஒர்க் ஆகலைனாலுமே கூட ரொம்ப சொதப்பலாவும் இல்லை. ஸ்டில் அவருடைய முகத்தில் எப்பவும் போல் அந்த தூங்கி எழுந்து வந்த டயர்ட்னஸ், ஒரு ரிஜிட்னஸ் தெரியுது. டிஜிட்டலாக நிறைய டச்சப்லாம் பண்ணி ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பாட்டியா ஜரீனா வஹாப் மட்டுமே இந்த படத்தில் கிரெடிபிளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரே நடிகை. கொஞ்சம் சின்சியராக பண்ணியிருக்காங்க. கதையில் ரொம்ப முக்கியமான கேரக்டர், ஆனால் எழுத்தில் அது அவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டாக தெரியல. ஸ்டில் அவங்க ஒரு மாதிரி ஷோல்டர் பண்ணுறாங்க அந்த கேரக்டரை. ரித்திக் குமார், நிதி அகர்வால், மாளவிகா மோகனன் 3 ஃபீமேல் லீட்ஸ் இந்த படத்தில். வெறும் கவர்ச்சிக்காக மட்டுமே அவங்க அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்கல்ல, ஆடியன்ஸும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் இது மாதிரி கதைக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் மாதிரி ஏதோ சொல்லி ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஒர்ஸ்ட் ரைட்டிங் அண்ட் போர்ட்ரேயல். ஒவ்வொரு ஹீரோயினும் கதைக்குள்ளே வர விதமே அவ்வளோ அபத்தமாக இருந்துச்சு. மாளவிகாவுக்குன்னு ஒரு சண்டை காட்சி வச்சுருந்தாங்க, அது ஒரு சின்ன சர்ப்ரைஸாக இருந்தது. பட் அதுலேயுமே கூட அந்த மெயின் ரவுடி, கேங் லீடர் ரவுடியை ஹீரோ வந்து அடித்து ஹீரோயினை காப்பாற்றுற மாதிரி தான் முடிக்கிறாங்க. இது வந்து அந்த கால தெலுங்கு சினிமாவுக்கு ஹோமாஜுங்கிற மாதிரி வச்சுக்கலாம். படத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் 3 ஹீரோயின், அவங்க கூட அந்த டான்ஸ் நம்பர் அண்ட் ஒரு ஹீரோவுக்காக 3 ஹீரோயின் சண்டை போடுறதும் கூட அதே மாதிரி இந்த பழைய தெலுங்கு சினிமாவுக்கான ஒரு ஆபிச்சுவரி, இதே மாதிரி ஹோமாஜுன்னு வச்சுக்கலாம். அடியே அருந்ததிங்கிற ரேஞ்சில் சஞ்சய் தத்துக்கு வர அந்த டப்பிங் வாய்ஸில் தான் முக்கால்வாசி வில்லத்தனம் இருக்குது. ஏன்னா சஞ்சய் தத் வந்து அவர் வந்து நின்னாலே நான் வில்லன் தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாரு போல இருக்குது. நடிக்கிறத டோட்டலாக மறந்துருக்காரு. உடன்கட்டை ஏறி இருக்கிற கூடவே நடிச்சிருக்கிற சமுத்திரகனி, விடிவி கணேஷ், சத்யா, பிரபாஸ் டீனும் நிறைய பேர் காமெடி பண்ண ட்ரை பண்ணி தோத்து போயிட்டே இருக்காங்க படம் முழுக்க. எப்படியும் இவங்க எடுக்கிற படம் ரொம்ப பிளாஸ்டிக்காக தான் இருக்கும்னு தெரிஞ்சோ என்னமோ, செட் ஒர்க் எல்லாமே செட் ஒர்க்குன்னு தெரியற மாதிரியே போட்டு வச்சிருக்காங்க. அந்த பெரிய பூத் பங்களா அதோட இன்டீரியர்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல, அதெல்லாம் நல்லா பிரம்மாண்டாவே சூப்பராக கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. நல்ல ப்ரொடக்ஷன் டிசைன், அதெல்லாம் நல்ல ஒர்க். அந்த கிராஃபிக்ஸும் கூட பெரும்பாலும் சுமார் தான், ஆனால் கிளைமேக்ஸ் ஸ்டேஜில் நல்லா பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்னு தெரியல, அது மட்டும் தனியே எப்படி சூப்பராக பண்ணாங்க, பெட்டராக பண்ணாங்கன்றது புரியல. தமன் வந்து அட்ரான்னு சொல்லிட்டு இந்த பேக்ரவுண்டில் வந்து காது கிழி அடித்து தொங்க விட்டுருக்காரு. சின்ன சைலன்ஸ் வந்தாலே பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. இந்த ஃபேண்டசி கான்செப்ட் இருக்குங்கிறதுனாலே என்னமோ தெரியல. ஹாரி பாட்டர் பிஜிஎம்லாம் வச்சிருக்காரு, வெரி நைஸ். பாட்டு வைக்கணுமேன்னு இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் வச்சிருக்கிறதுனால ஒவ்வொரு பாட்டோடைய பிளேஸ்மெண்ட்டுமே ஹைலி இரலவெண்ட். பேய் பங்களா அதோடைய பயங்கரங்கள்னு மணிச்சித்திரத்தாழ் காலத்திலிருந்து நமக்கு பழக்கமான ஒரு ஃபார்மேட்டில் இந்த படம் ஆரம்பமாகுது. தென் சுத்தமாக எந்தவித கான்டெக்ஸ்ட்டுமே இல்லாமல் திடீர்னு ஹீரோவுடைய ஒரு இன்ட்ரோ ஓப்பனிங் சாங்னு ஒரு ஆர்டரில் கொண்டு போகிறாங்க. இங்கே ஒரே ஒரு ஷாட்டுக்காக எதுக்கு ஆனந்தி வந்துட்டு போனாங்கன்றது தெரியல. இங்கேயே இந்த படம் எப்படி போக போகுதுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த படத்துடைய முதல் பிரச்சனை ஒரே பிரச்சனை என்னன்னா, இது ஒரு பயங்கர சில்லி காமெடி படமாக காட்டிக்க முயற்சி பண்ணுது. ஆனால் திடீர்னு சென்டிமெண்ட் சீன்ஸ், அல்சைமர் பிரச்சனை சீரியஸாகவும் எமோஷன்ஸை செல் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த அல்சைமர் சீனை வந்து எமோஷனலாக வச்சு முடிக்கும் போது, அந்த சீன் முடியும் போதே அதே அல்சைமரை வச்சு திரும்பி காமெடி பண்ணி சிரிக்க வைக்க ட்ரை பண்ணுறாங்க. லிட்ரலி ஆல் ஓவர் த பிளேஸ் படம்னா அது இதுதான். நீண்ட கால ப்ரொடக்ஷனில் இருக்கிற படங்களில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அதெல்லாம் இந்த படத்துலையும் இருக்கு. லிட்ரலி இன்டர்வல் வரைக்கும், அதாவது இந்த முதல் 1.5 மணி நேரம் வரைக்கும் கதை டேக் ஆஃப் ஆகவே இல்லை. அதுக்கப்புறம் டேக் ஆஃப் ஆகி பயங்கரமாக செய்யக்கூடாது. அட்லீஸ்ட் ஏதாவது சும்மா கதைன்னு சொல்லிடணும்ல, ஒன்றுமே நடக்கல. ஜஸ்ட் ஃபூலிங் அரௌண்ட் கடுப்பேற்றி விட்டுருக்காங்க. பூத் பங்களால கூட எப்பயுமே ஃபுல் மேக்கப்பில் காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற ஹீரோயின்ஸ்,
அங்கேருந்து தப்பிக்கிறது தான் ஐடியாவாக இருந்தாலும் அதை அப்பப்போ மறந்து சுச்சுவேஷனுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் என்னத்தையாவது செஞ்சுட்டு இருக்கிற ஹீரோ கேரக்டர். என் வில்லன் கூட அப்படி தான், இவங்களை டார்மெண்ட் பண்ணுறதா ஐடியா, ஆனால் திடீர்னு மறந்துட்டு எப்போல்லாம் கதை தேவை அப்போ மட்டும் வருவார். இப்படி ரேண்டமாக போகுது படம். தாத்தாவை தேடி பிடிச்சே ஆகணும். ரொம்ப சீரியஸ் மூடோட தான் ஹைதராபாத் வராரு பிரபாஸ். ஆனால் அந்த வேலை பார்க்குற நிதி அகர்வால் நன்னா இருக்காங்களேன்னு அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு, காதலிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பாட்டிக்காக உயிரே கொடுப்பேன்ற ரேஞ்செல்லாம் பேசிட்டு என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு யாருமே அவரை கேட்கவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் மாளவிகா கேரக்டர் வராங்க, அவங்க கூட இந்த ஜலபுல ஜங்ஸ் லவ் பைட் அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நீங்களே சென்டிமெண்ட்ல சீரியஸா இல்லைன்னா ஆடியன்ஸே அந்த எமோஷனோட கனெக்ட் ஆக போறாங்க. சரி, அந்த லவ் சீன்ஸாவது நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. திடீர்னு தாலி சென்டிமெண்ட்டை கொண்டு வராங்க. கிளைமேக்ஸில் பிரம்மாண்டமான அம்மன் சிலை, 7 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன், மூலாதாரம், சுவாதிஷ்டம், 7 சக்கரங்கள், அது இதுன்னு உருட்டல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல போமன் இரானி வராரு. அவர் பேரே டாக்டர் பத்மபூஷன், ஆனால் அவர் பத்மபூஷன் அவார்டு வாங்கினவர் கிடையாது, பேரே பத்மபூஷன். இதுலேருந்து ஆக்சுவலாக ஒரு கியூ எடுத்துக்கிட்டு இந்த படத்துக்கு வந்து பீக் பிளாக் பஸ்டர் அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம். பாவம் இரானி வந்து ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கு. ஆல்ரெடி பாதி தூக்கத்தில் இருக்கும் நம்ம. ஸோ அவர் ஹிப்னடைஸ் பண்ணுறாருன்னும் போது நம்மளுக்கு முழுசாக தூக்கம் தான் வருது. கடைசியில் வர சில சைக்கலாஜிக்கல் பிளேஸில் அலுசினேஷன்ஸ்லாம் நல்ல ஐடியாவே இருந்தது. பட் ரொம்ப ட்ராக் பண்ணி இழுத்தடிச்சு மொத்தமாக நம்மளை டயர்டாகி தான் முடிச்சு விட்டுருக்காங்க. போமன் இரானியும் சஞ்சய் தத்தும் ஒரு சீனில் ஒரு ஸ்பேரிங் ஒன்று போடுவாங்க. அந்த சீனுக்கு மட்டும் நான் கொஞ்சம் கிரேஸ் மார்க் கருணை காட்டுவேன் நான். ஏன்னா அது ஒரிஜினல் ஐடியாவா என்னன்னு தெரியல, பட் ஸ்டில் நல்லா எடுத்திருந்தாங்க. ஆனால் அந்த வில்லனுக்கான ஃபிளாஷ்பேக்லாம் அருந்ததியிலேருந்து அப்படியே உல்ட்டா பண்ண மாதிரி தான் இருந்தது. ஹாரி பாட்டர்லேருந்து பிஜிஎம் மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இன்ஸ்பயராக இருக்காங்க. இந்த 2 பேரை சாகடிச்சுட்டு அவங்க மூலமாக சாகா வரம் கிடைக்கணும்னு நினைக்கிற ஒரு வில்லன் கேரக்டர், வில்லன் கிட்ட இல்லாத அன்புங்கிற எமோஷன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற விஷயம், கடைசியில் ஹீரோவோடைய அந்த சோலை சக் பண்ணி எடுக்கிற மான்ஸ்டர்னு இந்த லிஸ்ட் போயிட்டே இருக்கும். அப்படியே ஹாரி பாட்டருடைய ஸ்கிரீன் பிளேல இருந்து கொஞ்சம் சுட்டு வச்சிருந்தா நம்மளுக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த ராஜா சாப் SAAB சாப் இல்ல SOB சாப், பிரபாஸின் பேன் இண்டியா இமேஜுக்கு பலியாக இருக்கிற இன்னொரு படம். பவன் கல்யாணுக்கு ஒரு வீரமல்லு மாதிரி பிரபாஸுக்கு இந்த படம். 3 ஹீரோயின், படம் முழுக்க பயங்கர கிளாமர்லாம் இருக்கிறதுனால அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு வீர ஜொல்லுனாவது பேர் வச்சிருக்கலாம். ஐடியா இல்லாத பாய்ஸ். படத்துடைய லவுட்னஸ், வயலன்ஸ், ஹாரர் காட்சிகளுக்காக இது என்னுடைய பார்வையில் கண்டிப்பாக அடல் சொல்லி. கிளைமேக்ஸில் திடீர்னு பிரபாஸுக்கு ஜோக்கர் கெட்டப்லாம் போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வைக்கிறாங்க. அந்த செகண்ட் பார்ட்டுடைய பேர் வந்து ராஜா சாப் சர்க்கஸ் தான். அப்போ இவ்வளோ நேரம் வந்து பேர் என்னன்னு தெரியல. ஆனால் அப்போ தான் அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அந்த ஜோக்கர் கெட்ட பிரபாஸை பார்க்கும்போது அவர் ஆடியன்ஸுடைய ரெப்ரசன்டேஷன்றது எனக்கு புரிஞ்சுது.